தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सेदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्तियெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः। ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயः சம்சிதவ்ரதாஹ. பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 யஜ்ஞங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அதில் தலை சிறந்த யஜ்ஞமாக பிரம்ம ஞான யஜ்ஞம் என்கின்ற வேள்வியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு தெய்வ யஜ்ஞம் என்று கூறப்படுகின்ற பூர்வ பாகமாகிய கர்ம காண்டத்தில் கூறப்பட்ட, அதாவது வேதத்தினுடைய பூர்வ பாகம் என்று கூறப்படுகின்ற கர்ம காண்டத்திலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அல்லது நமக்கு வகுக்கப்பட்டுள்ள யஜ்ஞங்களை செய்தால் அது தெய்வ யஜ்ஞம் என்றும், பிறகு யோக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யோக சாதனைகள், அது எல்லா ஆன்மீகத்திற்கும் பொருள். அந்த சாதனைகளை 3 விதமாக பிரித்து இந்திரிய சம்யம யஜ்ஞம், விஷய கிரகண யஜ்ஞம், ஆத்ம சம்யம யஜ்ஞம் அப்படிங்கிற 3 தலைப்புகளில் கொடுத்தார். ஆக மொத்தம் 5 விதமான யஜ்ஞங்கள் நம்மால் பார்க்கப்பட்டு விட்டன. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் 5 யஜ்ஞங்களை நமக்கு அறிமுகம் செய்கின்றார். அதில் முதலில் நாம் பார்க்க இருப்பது திரவிய யஜ்ஞம். திரவியம் அப்படின்னு சொன்னாலே பொருள்கள் என்பது பொருள். இந்த பொருள்கள் நாம் பிறக்கும் போதே நம்முடன் இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வகையா பிரித்து கொள்ளலாம். பிறகு நம்மால் சம்பாதிக்கின்ற பொருள்கள், இந்த 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். பிறகு நம்முடைய சந்ததியினர் சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள். இப்போ நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு இவர் இன்னாருடைய வீட்டில் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கர்ம பலன். சொல்லப்போனால் நம்முடைய கர்ம பலன் தான், அதாவது கடந்த ஜென்மம் வரைக்கும் பல்வேறு ஜென்மங்களில் நம்மால் செய்யப்பட்ட அந்த கர்ம பலன் நமக்கு நம்முடைய தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இருந்தாலும் நான் இங்கே ஒரு கிளாரிட்டிக்காக மறுபடியும் சொல்றேன். அந்த டீச்சிங் அப்படின்னாலே மீண்டும் மீண்டும் முந்தைய விஷயங்களை ஒரு முறை நாம் தேவைப்பட்ட இடத்தில் கொண்டு அதை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். அதுதான் அந்த டீச்சிங்கினுடைய சிறப்பு. அப்போ இந்த பூமியில் பிறந்த அத்துணை உயிர்களுக்கும் கர்ம பலன் என்பது ஒன்று உண்டு. அந்த கர்ம பலன் தான் அது எந்த ஜென்மத்துல எவ்வளவு கர்ம பலன் பண்ணினோம் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனா ஏதோ அந்த பண்ணின அந்த குவியல்ல இருந்து கொஞ்சோண்டு கர்ம பலனை எடுத்துட்டு ஒரு பிறவியா நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய
ஒரு பார்வை. இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு உண்டானது. சரியா? ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு தெளிவானது கிடைக்கிறது. எல்லா பக்கமும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். என்ன தெளிவு கிடைத்து விடும் அப்படின்னா, ஏன் மக்களுள் தாரதமியம்? பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை வந்து ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டில் பிறக்கிறான். பிறக்கும் போதே ஒரு குழந்தை வந்து ஏழையாக, அதாவது வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய, அதற்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில பிறக்கிறார். ஆனால் அப்படி பிறந்தும் கூட அவன் கோட்டீஸ்வரனாக மாறுகின்றான். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பதிலே சொல்ல முடியாது. ஆனால் சாஸ்திரம் ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நம்முடைய கர்ம பலன் நம்முடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்கிறது. அப்படிங்கும் பொழுது அந்த பெற்றோரிடம் இருக்க வேண்டிய செல்வங்கள், அதாவது ஒரு குழந்தை பருவத்தில் ஒருவனை கவனித்துக் கொள்ளுகின்ற விதத்தில் ஒரு ராஜா மாதிரி, ஒரு இளவரசன் மாதிரி வளர வேண்டும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து கர்ம பலன். அப்படின்னா அத்துணை சம்பத்துக்களையும் கொண்ட ஒரு பெற்றோர்களுடைய வீட்டில் இவனை இயற்கையானது ஈஸ்வரனாகப்பட்டவர் பிறக்க வைக்கின்றார். அப்படி நம்ம பிறக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திரவியங்கள், சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள், சொல்ல போனா நம்முடைய ஆரோக்கியமே ஒரு சொத்து தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், இல்லையா? இருந்தாலும் நமக்கும் அதிகமாக அசையும் அசையா சொத்துக்களை கொண்டு நாம் பிறக்கக்கூடிய அந்த ஒரு அதிருஷ்டம், அது அதிருஷ்டம்னு சொல்றதா இல்லை வேற ஏதாவது சொல்றதாங்கிறது அவரவர்களுடைய அந்த கர்ம பலனை பொறுத்து. ஒரு செல்வந்தருடைய வீட்டில் பிறந்து அவஸ்தைப்படணும்னு இருந்தா பணமெல்லாம் இருக்கும் பொழுதுமே அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நோய் இல்லாமல் இருப்பது பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு ஆரோக்கியமாக இருப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் புண்ணிய பலன் தேவைப்படுகிறது. அப்படி புண்ணியத்தினால் கிடைக்கப்பட்ட, நமக்கு கிடைக்க பெற்ற, அதாவது நம்மால் அடையப்பட்ட அந்த பொருள்களை, அது தந்தையினுடைய பொருள்களாக இருந்தால் இவர் கைக்கு வந்த பிறகு, அப்பாவுடைய பொருள் எடுத்து நான் போய் எல்லா பொருள்களையும் தானம் பண்ணுகின்றேன் அப்படின்னு சொன்னா அது திரவிய யஜ்ஞமாக ஆகாது. இதை வந்து இந்த திரவிய யஜ்ஞம் அப்படிங்கிறது தானம் அப்படிங்கிற ஒரு சின்ன பெயர்ல நான் சொல்லிடலாம். ஆனால் இது தானம் மட்டும் அல்ல. தானம் அப்படிங்கிறது ஒரு பொருளை கொடுக்கறது மட்டும் ஆகாது. நம்ம ஊர்ல தானம், தட்சிணை, சம்பாவனை, சன்மானம் இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கூட வித்தியாசம் தெரியல. தட்சிணை அப்படிங்கிறது வந்து குருவுக்கு கொடுக்க வேண்டியது, ஆச்சாரியனுக்கு கொடுக்க வேண்டியது. பிறகு ஈவன் அர்ச்சகராக இருக்கக்கூடிய, கோயில அர்ச்சகம் பண்றாரு இல்லையா, அதாவது வந்து இறைவனிடம் நமக்காக நம்முடைய அந்த ஒரு மெசேஜை வந்து பகவானிடத்துல சேர்ப்பிக்கின்ற அந்த அர்ச்சகருக்கு கொடுக்க வேண்டியது தட்சிணை. ஆக அந்த தட்சிணை என்பது வேறு, சம்பாவனை என்பது வேறு. சம்பாவனை அப்படின்னு சொன்னா யஜ்ஞம் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த யஜ்ஞம் பண்ணி வைத்த அந்த ஆச்சாரியனை உட்கார வைத்து கௌரவித்தல் என்பது சம்பாவனை. அதாவது சம்பாவனா, அதாவது வந்து நல்ல சத்பாவனையுடன் அவர்களை பாவித்தல். இந்த பாவனை செய்தல் அப்படிங்கிறது வந்து அவர்களை கௌரவித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தேவான் பாவயதான் ஏன தேவா பாவயந்துவஹ, அந்த ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். அப்போ யஜ்ஞத்திற்கு இவ்வளவு வேண்டும் அவ்வளவு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இன்னும் கூட கேட்பதில்லை, மேக்சிமம் கேட்கறது இல்லை. கொஞ்சம் இந்த கார்பரேட் மாதிரி இருக்கதான் வந்து நீங்க எவ்வளோன்னு கிளியர் கட்டா சொல்லிடுங்க, நாங்க பிளான் பண்ணணும். எப்படி நாங்க வந்து பிளான் பண்ணணும், அதனால நீங்க ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்றச்சதான் அந்த சாஸ்திரிகள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதுல வந்து சில பேர் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி அதை போயிட்டு இருக்கிறா. பட் ஆனா ஜென்ரல்ல அவர்கள் வந்து நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம். அதுதான் சம்பாவனை. அதே மாதிரி தட்சிணையும் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லி நம்ம வந்து வாங்கினோம்னா அது ஃபீஸ் ஆயிடும். ஃபீஸ் வேறு, தட்சிணை வேறு. அதே போல தானம் என்பது வேறு. தானம் என்பது நம்ம நச்சிகேதனுடைய தந்தையார் கொடுத்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நச்சிகேதனுடைய தந்தை, நச்சிகேதன் என்பவன் கட்டோபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம். அந்த நச்சிகேதன் தான் அந்த கட்டோபனிஷத்துக்கு அந்த மந்திரங்கள் வர்றதற்கு காரணமே அவர் தான். இந்த நச்சிகேதன் தன்னுடைய தந்தை தவறாக யஜ்ஞத்தில் தானத்தை கொடுக்கின்றார். அந்த யஜ்ஞத்துல இருந்து தானம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. யஜ்ஞத்துல தானம் என்பது ஒரு பகுதி. நம்முடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பார்த்தேன்னாக்கா
அந்த பூஜையில வந்து தானம் என்பது ஒரு அங்கமாக இருக்கும், தட்சிணை என்பது இன்னொரு அங்கமாக இருக்கும், ஸ்நானம் என்பது ஒரு அங்கமாக இருக்கும், அதே போல பாத பூஜை என்பது ஒரு அங்கமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இறைவனுடைய அபிஷேக ஆராதனை அர்ச்சனை இவைகள்லாம் ஒவ்வொரு அங்கம். ஷோடசோபச்சார பூஜைன்னு சொல்றோம், 16 விதமான விஷயங்களை கொண்டது ஒரு உபாசனா முறைன்னு சொல்றோம். அது தவிர சில இடத்துல எல்லாம் வந்து இந்த ஸ்ராத்த தர்ப்பண காரியங்கள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் மறுபடியும். அதே மாதிரி இந்த உக்ரரத சாந்தி, பீமரத சாந்தி, விஜயரத சாந்தி, பிறகு வந்து பண்ணக்கூடிய ஷஷ்டியப்த பூர்த்தி, அதன் பிறகு வரக்கூடிய சதாப்தி, கனகாபிஷேகம் இவைகளிலெல்லாம் வந்து அது முறை உண்டு. ஸ்நானம் இத்தனை முறை பண்ண வேண்டும், தானம் இவ்வளவு கொடுக்க வேண்டும், இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை, தானம் கொடுக்க வேண்டும். அதுல வந்து சொர்ண தானம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய தானங்கள். ஆனால் இந்த தன்னுடைய உழைப்பினால் சம்பாதித்து அதை நல்ல காரியங்களுக்காக செலவிடுதல் தானம் என்று கூறப்படுகிறது. அந்த தானமானது யஜ்ஞமாக செய்யப்படும் பொழுது அது திரவிய யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. அப்போ ஒரு பொருள் எனக்கு தெரிந்து சில பேரெல்லாம் வந்து ஒருத்தர் இருந்தார். அது வந்து ஒரு பெரியவர். அவரை வந்து சொல்லுவாங்க, இந்த விவசாயம் பண்ணும் பொழுது அவர்கிட்ட ஒரு விதையை வாங்கிட்டு போய் ஒரு பாறை மேல போட்டாலும் கூட அது நல்ல மகசூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய அந்த வாழ்க்கை முறையை அப்படியே நான் கவனிச்சு பார்த்தேன். அவர் அதை யஜ்ஞமா தான் பண்றார். தனக்காக அவர் யாரையுமே வந்து சார்ந்து இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை வெள்ளம் காவேரியில வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு போன உடனே தன்னுடைய நெற்களஞ்சியத்தை ஓபன் பண்ணி கொண்டு போய் நீங்க போய் சமைச்சு எல்லா ஊருக்கே போடுங்கப்பா அப்படின்னு சொன்னவர். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மகாத்மா. அவர் சோழ வந்தாலும் கன்னியப்ப முதலியார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. தானம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுயநலத்திற்காக கொடுக்கறது கிடையாது. அப்போ நான் சுயநலத்துக்காக கொடுக்கிறேன் அப்படின்னாக்கா, அது தன்னுடைய நலனுக்காக கொடுக்கிறேன்னாக்கா அது ஹோம யஜ்ஞம், அது காமிய கர்மாவில் போயிடும். அந்த காமிய கர்மா நிமித்தமாக நான் தானம் கொடுக்கின்றேன் அப்படின்னா அது காமிய கர்மத்தில் தான். காமிய கர்மம்னா என்ன? தனக்கு ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்காக ஒரு யஜ்ஞத்தை, யாகத்தை, ஹோமத்தை பண்றது, அது காமிய யஜ்ஞம், காமிய யாகம் அப்படின்னு காமிய கர்மாக்குள்ள போயிடும். அப்படி பண்ணினது தான் தசரத சக்கரவர்த்தி வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினார் இல்லையா? அதே மாதிரி அவருடைய யாகம் வந்து சக்சஸ் ஆனது. ஆனால் தக்ஷன் வந்து ஒரு யாகம் பண்ணினார். அந்த யாகம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன்னு கேட்டா, சரியான பாவனை. காமிய பிரார்த்தனைன்னு சொன்னாலும் கூட அந்த காமிய பிரார்த்தனைக்கு உண்டான அந்த பாவனை இருக்க வேண்டும். ஆனால் இங்கு காமிய பிரார்த்தனையை பற்றி பேசவில்லை. இங்கு என்னன்னு கேட்டா, நிஷ்காமமாக யார் ஒருவன் இந்த திரவியங்களோடு தனக்குன்னு, சுவாமி விவேகானந்தர் கிட்ட அவர் ஒரு வாட்ச் கட்டிட்டு இருந்தார். அவர் வந்து அந்த வாட்சை வந்து அவர் பேசும்போது ஒரு ஏழை மாணவன் வந்து இந்த வாட்ச் வந்து நல்லா இருக்கிறதே அப்படின்னு சொன்னோடனே அந்த மாணவனை பார்த்தார். இவர் பார்த்துட்டு அப்படியே கழட்டி கொடுத்து இதை உபயோகப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்போ நமக்கு கிடைத்த முதல் திரவியம் என்ன அப்படின்னா, நம்முடைய உடல், மனம், புத்தி இவைகளை வந்து என்னுடையதுன்னு இல்லாம ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த ஒரு திரவியமாக கருதி இதை நான் பாங்காக பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பாணியில் அதற்கு உணவும் பிறகு வந்து நீரும் காற்றும் கொடுத்து நம்ம அதை பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி பொருள்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா, பொருள் இல்லாமல் இவ்வுலகு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொருளில் நாம் வைக்கின்ற பாவனையானது நம்முடைய தரத்தை உயர்த்துகின்றது. அப்போ திரவிய யஜ்ஞம் செய்வதற்கான மனப்பான்மை என்ன அப்படின்னா, பொருள்களின் மீது பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த பொருள்களின் பால் நல்ல பாவனை இருக்க வேண்டும். அப்பதான் அந்த திரவிய யஜ்ஞம். திரவியம் அப்படிங்கிறதும் வந்து ஈஸ்வரனுடைய அனுகிரகம் தானே. எதுவுமே வந்து டெட் மெட்டீரியல் கிடையாது. எந்த ஒரு பொருள் இருந்தாலும், சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், மரத்தோடெல்லாம் பேசிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர், அவர் ரொம்ப ஒரு 96 வயது பெரியவர் இருந்தார். சிறு வயதுல நான் பாடசாலைக்கு வந்து என்னை வந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த பாடசாலைக்கு காத்தால வருவார். வந்துட்டு அந்த அந்த அங்க ஒரு சின்ன ஒரு மந்திர் இருக்கு, அதாவது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்க உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரநாமம், லலிதா சாஸ்திரநாமம் சொல்லிட்டு போவார். ரெகுலரா வந்து சொல்லிட்டு போவார். சொல்லிட்டு போகிறச்ச இல்லைன்னா வரச்சு ஏதாவது ஒரு தானம், அதே மாதிரி ஏதாவது ஒரு குழந்தையை கூப்பிட்டு
இது உனக்கு என்ன வேணும், பாட புஸ்தகம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லி கேட்டுண்டு முறை பிரகாரம் அவனுடைய கையில பைசா கொடுக்காம அதற்கு உண்டான சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் அந்த பொருளை வாங்கி இந்த சிறுவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அது பாத்திரம் அறிந்து பிக்ஷை இடுதல்னு சொல்றது. அந்த பிக்ஷை அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒரு ஒரு இந்த குருவார்களுக்கு இடுவதும் பிக்ஷை தான். இன்னும் கூட ஒரு சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஆச்சாரியர்கள்லாம் வந்து பிக்ஷையில தான் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சன்னியாச தர்மம் என்பது பிக்ஷையில தான். என்ன அந்த காலத்துல வெளியில போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்ப டிவோட்டிஸ் வந்து அவ வந்து கொடுத்துட்டு ஆசிரமத்துல கொடுத்துட்டு அதை வந்து அவளுடைய அந்த பேரு நட்சத்திர ராசி எல்லாம் நம்ம பூஜை பண்ணிட்டு அதை பிக்ஷையா எடுத்து நம்ம அதன் மூலமாக தான் வாழ்கிறோம். அந்த பிக்ஷை இல்லை இங்கே. இங்க என்னன்னு கேட்டா திரவியத்தை தானம் பண்றோம். ஒரு 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 சின்ன ஒரு அஃபெக்ஷன் கூட இல்லாம யாரு எதை கேட்டாலும் தியானம் பண்றோம். அதே மாதிரி தனக்கு ஒரு ஃபேமிலி இருந்தா அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தான் தியானம், அதுவும் இருக்கு. உழைப்பு, அதே மாதிரி அந்த உழைப்பில் தன்னுடைய உழைப்பில் கிடைக்கப்பட்ட பொருள்களை முதலில் தன்னுடைய குடும்பத்தினரை பாதுகாத்து பிறகு அதிகமாக இருக்கக்கூடியதில் ஒருவர் தானம் என்கின்ற யஜ்ஞத்தை தொடரலாம். அப்போ திரவிய யஜ்ஞம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய சமாச்சாரம். தன்னுடைய உழைப்பு நமக்கு வந்து ஒரு சின்ன பென்சில் வந்து அல்லது ஒரு சின்ன ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு ஏன் புஸ்தகம்னு யாராவது பக்கத்துல கேட்டாலும் கூட கொடுக்க மாட்டோம் இல்லையா? இந்த திரவிய யஜ்ஞம் பண்ணுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியப்படாது. ஏன்னா அந்த பொருள் அதை ஒரு கை ராசின்னு சொல்லுவாங்க. சில டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பணத்தை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து வந்திருக்கக்கூடிய நோயாளிகளுடைய அந்த ஒரு கன்சர்ன், அவர்களை வந்து எப்படி நான் குணமாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கண்ணோட்டம் இருக்குமே ஒழிய பணம் எவ்வளவு வாங்கிறது இவ்வளவு வாங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அந்த திரவியமானது கூடிக்கொண்டே இருக்கும். இந்த சம்பத்தி அப்படிங்கிறதே வந்து இந்த லக்ஷ்மின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த லக்ஷ்மி என்பது இந்த நோட்டு கட்டோ, இப்பெல்லாம் நோட்டு கட்டுன்னு சொல்லக்கூடாது, கார்டுன்னு சொல்லணும். கார்டோ அதில் இருக்கிற நம்பர்ஸோ கிடையாது. எந்த ஒரு செல்வத்தின் மூலமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதோ அது லக்ஷ்மி என்று கூறப்படுகிறது. அந்த லக்ஷ்மி தனக்கு கிடைத்ததை தனக்குன்னு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்ற உயிர்கள் அனைத்திற்கும் அதை வந்து தாரதமியம் பார்க்காமல் அது வழங்குவது, அதுதான் திரவிய யஜ்ஞம். அதுல வந்து அன்னதானம் இருக்கிறது, அறிவு தானம் இருக்கிறது, ஆன்மதானம் இருக்கிறது. இவைகள்லாம் திரவிய யஜ்ஞம் தான். கல்வியும் அதுல ஒரு திரவியம் தான். திரவிய யஜ்ஞத்தில் அது அடக்கம். இந்த திரவிய யஜ்ஞத்தை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மனதில் கொஞ்சம் கூட இந்த பற்று என்பது இருக்காது. இந்த தானம் பண்ணினா ஹரிச்சந்திரன் மாதிரி வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்களா அப்படிங்கிறதுலாம் இல்லை. புராணத்துல வந்து சில உதாரணங்கள் விதிவிலக்கா அங்க வந்து 7.5 சனியினுடைய தாக்கத்தை சொல்லுவதற்காக அந்த கதையானது நமக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறது. ஆனால் தானம் கொடுத்தவர்கள் என்றைக்கும் அழிவதில்லை. செய்த தர்மம் தலை காக்கும். தர்மத்துல வந்து தானம் என்பது ஒரு தலை சிறந்த தர்மம். தானம் என்பது மட்டுமே தர்மம் இல்லை. தர்மத்தில் ஒரு தர்மம் தானம் கொடுப்பது. அந்த தானம் என்பது ஒரு யஜ்ஞமாக பகவான் கிருஷ்ணரினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து தபோ யஜ்ஞம், தபஸ். தவம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. மனிதனாக பிறந்த அத்துணை பேரும் தவம் செய்தாக வேண்டிய கண்டிப்பான அவசியம் இருக்கிறது. நான் கட்டாயம்னு சொல்ல வேண்டாம். தவம் செய்து வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கையானது மேன்மேலும் மேன்மையை கண்டு கொண்டே இருக்கும். தவம் இல்லை அப்படின்னா அப்படியே அது கீழே நோக்கி போகும். தவம் அப்படிங்கிறது தபஸ் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லும். அப்படின்னாலே தப்பியத்தை, அதாவது வந்து உருக்குதல், எரித்தல் அப்படின்னு அர்த்தம். தன்னை உருக்கி கொள்ளுதல் தவம். அதனாலதான் உபவாசம் என்பது ஒரு தவம். அது மட்டுமல்ல, மௌன விரதம் என்பது ஒரு தவம். பிறகு இத்தனை பாராயணம் பண்ணுவேன், இவ்வளவு ஜபம் பண்ணுவேன், இவைகள் அத்தனையுமே தவம் தான். அப்புறம் வந்து என்ன, சில உணவுகளை மட்டும் ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருப்பது தவம். வாக் தவம் அப்படின்னா சத்தியம் மட்டும் பேசுவது வாக் தபஸ். காயிக தபஸ் அப்படின்னாக்கா தன்னை வந்து பாத யாத்திரைக்கு, அதாவது வந்து ஒரு பழனி பாத யாத்திரையோ அல்லது திருப்பதி பாத யாத்திரையோ அல்லது இங்க நம்ம பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு பாத யாத்திரையாக போகிறதெல்லாம் நிறைய பேர் உண்டு. சபரிமலைக்கு பாத யாத்திரை, இவைகள்லாம் தவம் தான். சரீரத்தினால் செய்யக்கூடிய தவம்.
பிறகு மனதினால் செய்யக்கூடிய தவம், வாக்கினால் செய்யக்கூடிய தவம் அப்படின்னு சொல்லி தவத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. நிறைய 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 வெரைட்டிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரம்மச்சாரிகள்லாம் ரிஷிகேஷ்ல சில பேர் படித்து அந்த வகுப்பு முடிந்த உடனே அங்க இருக்கக்கூடிய இந்த செடிகள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்களையோ அந்த வில்வங்களையோ பறித்து கொண்டு ஒரு மலை மேல நீலகண்ட மகாதேவ அப்படின்னு ஒரு கோயில் உண்டு. அதுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அதை நடந்து கார்த்தால ஒரு 10 மணிக்கு இங்க பூஜை முடிச்சுட்டு 2 மணி நேரத்துக்குள்ள அந்த மலையை ஏறி இறங்கி ஒரு 1 மணிக்குள்ள அங்க 1 மணிக்கு நடை சாத்துவது. அந்த 1 மணிக்குள்ள போய் அந்த வில்வத்தை போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி வர்றது தவம். அப்போ தபஸ் என்கின்ற ஒரு ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எந்த மாதிரியான கர்ம பலனாக இருந்தாலும் நாம் தகர்த்து எரிந்து விடலாம். பாருங்களேன், புராணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கேரக்டர்ஸ், அது அசுரர்களாகவோ தேவர்களாகவோ அல்லது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் முதலியவர்களாகவோ ராமனாகவோ இருந்தாலும் கூட தவம், அந்த தபஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல புராணமானது மிகவும் ஜோரா, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தும் அது நமக்கு. அதனாலதான் தவம், அந்த தபஸ்னால்தான் நமக்கு கங்கை கிடைச்சிருக்கு. பகீரதன் பண்ணின அந்த தபஸ் தானே நமக்கு கங்கை கிடைச்சிருக்கு. அவர்களுடைய நம் முன்னோர்களுடைய தவமே, அவர்களுடைய தபஸினுடைய காரியம்தான் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த உபனிஷத்துக்களும் பகவத்கீதையும் மற்றும் இருக்கக்கூடிய அத்துணை விதமான சிறப்புகளும். ஆயுர்வேதம் ஒரு முனிவருடைய தபஸ் தான். சரக்க மகரிஷி அப்படிங்கிற அந்த முனிவருடைய, பிறகு சுஷ்ருதா அப்படிங்கிற அந்த முனிவர்களுடைய தவம் தான். ஆரியபட்டாவினுடைய தபஸ் தான் நமக்கு இன்னும் கூட இந்த வான்வெளியினுடைய பல்வேறு விஷயங்கள் அவர் மூலமா தான் நமக்கு கிடைச்சது. இந்த சைபர்னு சொல்றோம் இல்லையா, 0, அது நம்முடைய ரிஷிகளால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப தவம் பண்ணினா, அந்த தபஸ் பண்ணினால் சூக்ஷ்மமான விஷயங்களும் நமக்கு கைவர பெறும். அப்படிப்பட்ட தபஸ் ஒரு சிறந்த யஜ்ஞமாக, எந்த உபாசனையாக இருந்தாலும் சரி, தபஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாவது அங்க இருக்க வேண்டும் அல்லது முழுமையாகவாவது இருக்க வேண்டும். ஆனால் இங்க தபஸ் அப்படிங்கிறதையே தனியா ஒரு யஜ்ஞமாக சொல்லிவிட்டார் அப்படின்னாக்கா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் எவ்வளவு சீரியஸான ஒரு யஜ்ஞம். இது எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு திரவிய யஜ்ஞம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பமா இருக்கும், சில பேருக்கு திரவியங்களில் தபஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆக எந்த ஒரு யஜ்ஞமும் தாரதன்மையத்துடன் கொண்டதல்ல. ஆனால் இவைகள் அத்தனையும் ஞான யஜ்ஞத்தை கம்பேர் செய்யும் பொழுது அந்த ஞான யஜ்ஞமே தலை சிறந்தது என்று கூறப்படுகிறது. அடுத்த யஜ்ஞம் யோக யஜ்ஞம். யோகம் அப்படிங்கிறதானே ஏற்கனவே ஆத்ம சம்யமே யோகமாக சொல்லிவிட்டார் அப்படின்னா இல்லை. அங்க சொல்லப்பட்டது அஷ்டாங்க யோகத்தினுடைய கடைசி படித்தரங்களாகிய தாரணா, தியானம், சமாதி தான். ஆனா இங்கு இந்த முதல்ல இருக்கக்கூடிய யமம் நியமம் ஆனது யோகமாக இங்கு அர்த்தம் செய்து கொள்ளப்படுகிறது. யமம் நியமம் அப்படிங்கிறதுல அங்கு 5 யமம் அப்படிங்கிறது 5 வகைப்பட்ட ஒழுக்க கோட்பாடுகளை கொண்டது. நியமம் என்பதும் 5 வகைப்பட்ட கோட்பாடுகளை கொண்டது. அதுவே யோக யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. இந்த யோக யஜ்ஞத்தை வருகின்ற தொகுப்பில் நாம் விரிவாக காண்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்டி பூரணமான லட்சுமி கடாட்சணமும் சித்திக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.